வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு யூனிட் எக்ஸசைஸ் 6ல் இருக்கக்கூடிய இந்த 5th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் காயின்ஸ். ஸோ எத்தனை காயின்ஸு ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான். 1.5 சென்டிமீட்டர் இன் டயாமீட்டர் அண்ட் 2.2 mm திக்னஸ். இங்கே சென்டிமீட்டர் திக், இங்கே மில்லிமீட்டர் கொடுத்துருக்கான். ஸோ இந்த சைஸில் இருக்கக்கூடிய காயின் எத்தனை ரெடி பண்ணலாம் அப்படின்றாங்க. டு பி மெல்டட் டு ஃபார்ம் அ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் ஹைட் 10 சென்டிமீட்டர் அண்ட் டயாமீட்டர் 4.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சிலிண்டரில் இருக்கக்கூடிய ஹைட்டு டயாமீட்டரில் இருக்கக்கூடிய சிலிண்டரை மெல்ட் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் காயின்ஸ் இந்த டைமென்ஷனில் எவ்வளோ ரெடி பண்ணலாம் அப்படின்றதா கொஸ்டின். ஸோ இதை தான் வீடியோவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸில். ஸோ இப்போ 5th சம்மு. ஓகே, அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா நம்பர் ஆஃப் காயின்ஸு தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் காயின்ஸ் அப்படின்னா என்னு தான். ஸோ எதுலேருந்து அங்கே கொடுத்துருக்க அந்த சிலிண்டரை நம்ம மெல்ட் பண்ணால். ஓகேங்களா? ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கும் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் காயின், ஒன் காயின். ஓகேங்களா? உள்ள ரேஷியோ தான் இந்த நம்பர் ஆஃப் காயின்ஸு. ஓகேங்களா? புரியுதா? ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் காயின்ஸுன்னு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவன் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு சிலிண்டரோட வால்யூமை கண்டுபிடிச்சி, எதை மெல்ட் ஆக்க போகிறோமோ அந்த சிலிண்டரோட வால்யூமை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சி இந்த காயினோட வால்யூமால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய நம்பர் தான் நம்பர் ஆஃப் காயின்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான டேட்டாவை கண்டுபிடிக்கலாமா? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவன் என்னெல்லாம் டேட்டா கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். ஹச்சு வந்து 10 சென்டிமீட்டர். டயாமீட்டர் அதாவது D = 4.5 சென்டிமீட்டர். ஸோ அப்போ R = D/2 = 4.5/2 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிலிண்டருக்கு கொடுத்துட்டான். இது காயினுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். நம்ம ரெடி பண்ணக்கூடிய காயினுக்கு ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா டயாமீட்டர் தான் கொடுத்துருக்கான். டயாமீட்டர் R = D/2. டயாமீட்டர் வந்து 1.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். ஸோ பை 2. ஓகேங்களா? ஸோ ரேடியஸ் வந்து 1.5/2 சென்டிமீட்டர் காயினுக்கு. அது போக திக்னஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அது வந்து என்ன அப்படின்னா 2 mm திக்னஸ். அதாவது ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 mm. ஸோ எம்எம்மை நான் சென்டிமீட்டரில் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? டிவைடட் பை 10ன்னு போடணும். ஸோ 2/10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து காயினுக்கு. ஸோ காயினுக்கான ரேடியஸு ஹைட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். இது வந்து சிலிண்டரோட ஹைட்டு ரேடியஸு. இதை மெல்ட் ஆக்கி இதை ரெடி பண்ண போகிறேன். அப்போ நம்பர் ஆஃப் காயின் = வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஸோ ஃபார்முலா πr²h. ஸோ வால்யூம் ஆஃப் காயின் அதுக்குமே πr²h. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா H 2 இருக்குது. மேலே இருக்கிறது சிலிண்டருக்குரியது, இங்கே இருக்க டேட்டா. கீழே இருக்கிறது காயினுக்குரியது, இங்கே இருக்கக்கூடிய டேட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பையும் கேன்சல் ஆயிரும். R அப்படின்றப்ப என்ன இருக்குது? 4/2 × 4.5/2 இன்ட்டு H எவ்வளோ இருக்குது? 10 டிவைடட் பை. ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடியது R² என்ன இருக்குது? 1.5 டிவைடட் பை 2 இன்ட்டு 1.5 டிவைடட் பை 2 இன்ட்டு 2/10. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எப்படி நம்ம வந்து சிம்ப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். டினாமினேட்டரில் ரெண்டுமே இங்கே 2 இங்கே 2, இந்த 2 கேன்சல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இது 1.5, இது வந்து 4.5. ஸோ என்னது 3 டைம்ஸ் வரும். அகைன் இதுவும் 3 டைம்ஸ் வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா 5 டைம்ஸ் வரும். ஸோ இங்கே டினாமினேட்டர் கீழே ஒரு 10 இருக்குது. ஸோ இதை வந்து டிவைடட் பை 1ன்னு போட்டிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். ஸோ மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை எழுதுகிறேன். 3 × 3 × 5 இங்கே டிவைடட் பை 2, அதுக்கப்புறம் ஒரு 10. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா மேலே வந்துடும். 10ன்றது மேலே வந்துடும். ஸோ மல்டிபிள், இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனு. ஓகேங்களா? ஸோ இது காமன் டிவிஷனுக்கு கீழே ஒரு 10 இருக்குன்றப்ப அது வந்து நியூமரேட்டரில் 10ஆக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுங்கள். எவ்வளோ வருது? 450. ஸோ n = 450 அப்படின்றது தான் ஆன்சரு. ஸோ என்ன அப்படின்னா நம்ம ரெடி பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் காயின்ஸு பார்த்தீங்க அப்படின்னா 450 காயின்ஸு அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ
ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. ஸோ சம்மு மறுபடியும் சொல்லிடுறேன். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் காயின், 1 காயின். ஓகேங்களா? என்ன எதுக்கு எத்தனை காயின் ரெடி பண்ணலாம் அப்படின்றதான். ஸோ அப்போ n = வால்யூம் ஆஃப் சிலிண்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் 1 காயின். ஸோ சிலிண்டருக்கான டேட்டா வந்து இதுதான். ஓகேங்களா? நான் 2 இடத்துலையுமே ஆறுன்றதை யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது சிலிண்டர், இது காயின் அப்படின்றப்ப சிலிண்டர் கேட்கும்போது πr²h அதோட வால்யூமு. ஸோ அப்போ ஆறுன்றதும் ஹச்சுன்றது இங்கேருந்து எடுக்க போகிறேன். காயினுன்றப்ப வால்யூம் வந்து πr²h, இதில் இருக்கக்கூடிய 6h இங்கேருந்து எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாவெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து 450 காயின்ஸ் அப்படின்றது ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட்